الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை பல வகையான பலகீனங்களுடன் படைத்திருக்கின்றான். மனிதனில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எம்மாத்திரமோ அந்த குறைபாடுகளை பற்றியெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பேசிக்கொண்டே இருக்கின்றான். சுருக்கமாக சொல்லுகின்றான், மனிதனை நான் பலகீனமானவனாக படைத்திருக்கின்றேன். ஹுலிகல் இன்சானு ضعيفا, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டவன். அந்த பலகீனத்தில் ஒன்றுதான் மனிதன் வாழக்கூடிய சூழல், மனிதன் வாழக்கூடிய என்வைரன்மெண்ட், அவன் பழகக்கூடியவர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் அவனை மாற்றி விடுவார்கள். நல்ல சூழல்ல மனிதன் வாழும் பொழுது அவன் நல்லவனாக மாறிவிடுகின்றான். கெட்ட சூழல்ல மனிதன் வாழும் பொழுது அவனை அறியாமலேயே அவன் கெட்டவனாக மாறிவிடுகின்றான். நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால் அவன் நல்லவனாக மாறிவிடுவான். அவனுக்கு கெட்ட நண்பர்கள் கிடைத்து விட்டால் அவன் கெட்டவனாக மாறிவிடுவான். நல்லவனாக மாறுவதும் கெட்டவனாக வாழுவதும் அவனுடைய நண்பர்கள், அவனுடைய குடும்ப பின்னணி, அதே போன்று அவன் வாழக்கூடிய சூழல், இப்படியாக அவனை சார்ந்து இருக்கக்கூடியவைகள் அவனை மாற்றிவிடும். இதை நாங்கள் மிக அழகாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நல்லவர்களாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போனார்கள், அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொருடன் பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, அவர் அப்படியே மாறிவிட்டார். நல்லவர்களாக ஆன வரலாறும் இருக்கிறது, கெட்டவர்களாக ஆன வரலாறும் இருக்கிறது. நல்லவர்களாக ஆன வரலாறும் இருக்கிறது, கெட்டவர்களாக ஆன வரலாறும் இருக்கிறது. ஆனாலும் கெட்டு போனவர்கள், தன்னை மறந்து, தன்னை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து அப்படியே இல்லாமல் போனவர்கள் தான் எங்களில் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய பெரும்பான்மையானவர்கள் எப்படி என்று சொன்னால் 3 வகையான மக்கள் இந்த நாட்டில் வாழுகிறார்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவங்க யாருண்டா, அவங்க சேர்ந்து வாழ்ந்து அப்படியே கரைந்து வைத்து விட்டார்கள். அவங்களுக்கென்று இருக்கிற அடையாளத்தை இழந்து விட்டார்கள்.
பேரளவுல மட்டும் முஸ்லீம்களாக இருப்பார்களே அல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையிலையும் அவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும். இவங்க யாருண்டா முஸ்லீம்களாக இருந்தார்கள், இஸ்லாமியர்களாக வாழ்ந்தார்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சேர்ந்து வாழணும் என்ற அடிப்படையில் சேர்ந்து வாழ போய் அப்படியே கரைந்து போய் விட்டார்கள். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள். அதுல நாங்க எல்லாரும் அதுல சேருவோம். அது யாருண்டா சேர்ந்தா கரைந்து போய்விடுவோம் என்ற பயத்துல ஒதுங்கி வாழக்கூடியவர்கள். நாங்க சேர்ந்தா கரைந்து போய்விடுவோம், நாங்க சேருவோம் என்றா எங்களோட மார்க்கத்தை நாங்க இழந்துடுவோம், நாங்க சேர்ந்தா எங்களோட ஐடென்டிட்டியை நாங்க இழந்துடுவோம் என்று சொல்லி சேராமல் ஒதுங்கி வாழக்கூடிய சமூகம். அவங்கத்தான் பெரும்பான்மையானவர்கள். எங்க யாருக்குமே யாருடனும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் எங்களுக்கென்றே ஒரு வேலியை போட்டுக்கொண்டு அந்த வேலியுள்ளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் காரணம் என்றா நாங்க மற்றவர்களுடன் சேர்ந்தா நாங்க கரைந்து போய்விடுவோம் என்ற பயம். அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க எங்கட தீன்ல, நாங்க எங்கட கொள்கையில, நாங்க எங்கட மார்க்கத்தில் ஸ்ட்ராங் இல்ல. மனிதனுக்கு ரெண்டு பண்பு இருக்குது. மனிதன்கிட்ட ரெண்டு பண்பு இருக்குது. ஒன்று அவன் மாறுவான், அப்படி இல்லைன்னா அவன் மாற்றுவான். உண்டோ அவன் மாற்றுவான், அப்படி இல்லைன்னா அவன் மாறுவான். மாற்றம் யாரு மாற்றுவார்களோ அவர்கள் வரலாறு படைப்பார்கள். இந்த சமூகத்தோடு நான் சேர்ந்தேன், அந்த சமூகத்தை மாற்றி விட்டேன். சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள். எங்க போனாலும் சரி அவர்கள் அந்த ஊரை மாற்றி விடுவார்கள். இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு வந்த முன்னைய காலத்து மக்கள், முன்னைய காலத்து பெரியவர்கள், அவர்கள் இங்க வியாபாரிகளாகத்தான் வந்தார்கள். ஆனால் அவர்கள் மக்களை மாற்றி அமைத்தார்கள். அவருடைய செல்வாக்கு, அவருடைய இருந்த தீன், அவரிடம் இருந்த அஹ்லாக்கு, பண்பாடு, இது அப்படியே மக்களை மாற்றி விட்டது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இரண்டாவது வகுப்பினர் போக ஒரு சின்ன ஒரு மக்கள் தொகை இருக்கிறாங்க. அவங்க யாரு தெரியுமா? அவங்க சேர்ந்து வாழுவாங்க, ஆனா கரைந்து போக மாட்டாங்க. நாங்க இருப்போம், எங்கட கூட்டாளிமார்கள் சிங்கள சகோதரர்கள், எங்கட நண்பர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், எங்கட நண்பர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள், அவர்களுடைய கலாச்சாரம் அவருடன் இருக்கட்டும். ஆனா நாங்க சேர்ந்திருப்போம், ஆனா கரைந்து போக மாட்டோம். உங்களோட மார்க்கத்துல நீங்க இருந்துகோங்கோ, இந்த மார்க்கத்துல நான் இருக்கிறேன், ஆனா நாங்க கூட்டாளிகளாக இருப்போம் என்று சொல்லி சேர்ந்து வாழுவாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க மாற மாட்டாங்க, அவங்க மற்ற மக்களை மாற்றுவாங்க. மனிதன் ரெண்டு குவாலிட்டி இருக்குது. ஒன்று அவன் மாறுவான், அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடக் கூடாது, எங்களை மாற்றிடுவாங்க. சம்டைம்ஸ் சில கட்டங்கள்ல யூத்துக்கு சொல்றேன், எங்கேயோ ரோட்டில் போற ஒரு பெண், ஒரு சகோதரி, ஒரு கேர்ள் என்ன கண்டு சிரிச்சா, நான் பேசினேன், நான் பழகினேன், என்ன எப்படி தெரியுமா மாத்திட்டா? என்ன 25 வருஷம் பெத்து வளர்த்து பேரு வச்சு என்ன ஆளாக்கின பெற்றோரை இழக்க வேண்டி வந்தாலும் இழக்கிறதுக்கு தயார். யாருக்காக வேண்டி? இந்த கேர்ள், அந்த பாய்க்காக வேண்டி. எங்கட வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு சின்ன ஒரு என்னை விட வயசுல குறைஞ்ச ஒரு கேர்ளுக்கு என்ன மாத்தேலும், அவட பேச்சை கேட்டு என்ன பெத்து வளர்த்த உம்மாவை இழந்துடுவேன், என்ன பெற்றோரை இழந்துடுவேன், என்ன குடும்பம் ஒதுக்கி வச்சாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த குடும்பம் தேவையில்லை, எனக்கு அவள் தான் வேணும் என்ற அளவுக்கு வேறு மாறிட்டார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனிதன் மாறக்கூடியவன். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக தெளிவாக சொல்றாங்க, நீ வாழக்கூடிய சூழல் எங்க நல்லதா என்றத கொஞ்சம் பார்த்துக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு, என் என்வாயர்மெண்ட் என்ன, நான் யாரோட டீ குடிக்கிறேன், நான் யாருக்கு சலாம் சொல்றேன், நான் யாரோட கிரிக்கெட் விளையாடுறேன், நான் யாரோட சும்மா டச் பண்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் எதுக்குமே சும்மா இல்ல. ஒன்றோ நான் அவங்கள மாத்துறேன், அல்லது அவங்க என்ன மாத்துறாங்க. நான் மாறிக்கொண்டிருக்கிறேன், என்ன தெரியாம நான் மாறுவேன். நீங்க சும்மா செல்வந்தர்களோட சேர்ந்து வாழ்ந்தா, நீங்க ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களை போல வாழணும் என்ற நினைப்பு எண்ணம் வந்துடும். செல்வந்தர்களை போல திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க,
செல்வந்தர்களை போல வாழ்க்கையினுடைய அட்டிடியூட் மாறிக்கொண்டே போகும். இதை நாங்க கண்ணால பார்க்கிறோம். குர்ஆன் இதை பத்தி பேசி இருக்கிறோம். அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ, மனிதன் எப்பயுமே யாருடன் தெரியுமா இருப்பான்? மனிதனுடைய யதார்த்தம், மனிதன் யாருடன் இருப்பான் என்று சொன்னா, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. இது ஹதீஸ் நபியினுடைய. அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. உங்களோட மார்க்கம் என்ன தெரியுமா? உங்களோட தீன் என்ன தெரியுமா? உங்களோட நண்பருடைய தீன் தான் உங்களுடைய தீன். உங்களோட கூட்டாளி சுபகு தொழக்கூடிய ஆளாக இருந்தா நீங்களும் நிச்சயமாக சுபகு தொழுவீங்க. நீங்க உங்களோட கூட்டாளி மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழக்கூடியவராக இருந்தா அந்த தஹஜ்ஜத்துடைய பழக்கம் உங்கள்கிட்ட தானாக வந்து சேரும். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்றாங்க. உங்களோட கூட்டாளி யாரு? என்ன கூட்டாளி தொழக்கூடிய ஆளா? என்ன கூட்டாளி தஹஜ்ஜத் தொழுகிறாரா? என்ன கூட்டாளிடத்தில் குர்ஆன் ஓதுற பழக்கம் இருக்குதா? என்ன கூட்டாளி கொடை கொடுக்கக்கூடியவரா? என்ன கூட்டாளினுடைய பார்வை விசாலமான பார்வையா, குறுகிய பார்வையா? என்ற கூட்டாளுடைய மனிதாபிதான தன்மை எப்படி இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யன்துர், ஒவ்வொருத்தரும் பார்த்து கொள்ளட்டும். ஃபல்யன்துர், ஒவ்வொருத்தரும் பார்த்து கொள்ளட்டும். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில். என்ற கூட்டாளி யார் என்பதை ஒவ்வொருவரும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து கொள்ளட்டும். உங்களோட மார்க்கம் உங்களோட கூட்டாளியுடைய மார்க்கம் தான். என்ற மார்க்கம் என்ற கூட்டாளினுடைய தீன் தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்திகள் பார்க்கலாம். எங்களை மட்டுமல்ல சிந்திக்கணும். ஏன்னா நாங்க சம்பாதிப்பது எங்களுக்கு மட்டுமல்ல, நாங்க சம்பாதிப்பது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோட குடும்பத்துக்கும் சேர்த்து, எங்களோட பிள்ளைகளுக்கும் சேர்த்து. இந்த கருத்தை கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்கள். மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபியு பல்லிக் மா உன்ஸில இலைக். நபியே நாயகமே, உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்ததை நீங்க மக்களுக்கு சொல்லுங்கள். தப்லீக் செய்யுங்கள், எத்தி வையுங்கள், எத்தி வையுங்கள். அதோட பொறுப்பு. ஜெனரல் பப்ளிக்கு, பொதுவாக எல்லா மக்களுக்கும் உண்மையை உண்மையாக சொல்லுவது எங்களுடைய கடமை. ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது, அதை தட்டி விடுவது, முதுகுக்கு பின்னால போட்டு விரிப்பது அதோட விருப்பம். எங்கட கடமை மார்க்கத்தை சொல்லக்கூடிய கடமை மார்க்கத்தை சொல்லுவது மட்டும்தான். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். தெளிவாக, திட்ட தெளிவாக, ஆதாரபூர்வமாக, அறிவுபூர்வமாக ஒன்றை முன்வைத்து சொல்வது தான் சொல்லக்கூடிய மக்களுடைய கடமை. ஏற்று நடப்பது, நடக்காமல் இருப்பது அது உங்களோட விருப்பம். ஆனா இந்த லாஜிக், இந்த சட்டம் குடும்பத்துக்கு அப்ளை ஆக மாட்டாது, எந்த பிள்ளைகளுக்கு அப்ளை ஆக மாட்டாது. ஒரு வாப்பக்கு சொல்லலாது, சுபகுக்கு வரக்குள்ள நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன், அவங்க தொழுகிறது தொழாம இருக்கிறது அவட விருப்பம் என்று வாப்பக்கு சொல்லலாது. குர்ஆன் அப்படி சொல்ல இல்லை. இந்த கன்செப்டை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஜெனரல் பப்ளிக், எந்த செலவுக்கு கீழே வாழாத அனைவரும், எனக்கு அவங்கள மீது எந்த வகையான அத்தாரிட்டியும் இல்லை, அவங்கள மீது எந்த பவரும் இல்லை. ஏதோ ஒரு அடிப்படையில் நான் அவர்களுக்கு உண்மையை சொன்னேன், எடுத்து நடவுங்கள், தொழுங்கள் என்று சொன்னேன். சொல்லுவது தான் என்னுடைய பொறுப்பு. ஆனா குடும்பம் என்று வரும்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நபியை பார்த்து சொல்லுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. நபியே நாயகமே, உங்களோட குடும்பத்தை தொழும்படியாக நீங்கள் பணியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எத்தி வைப்பது போதாது, சொல்லி விடுவது போதாது. அப்ப நாங்க யோசிக்க வேண்டும், எங்கட குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு? இது ஒவ்வொரு தாயும் தந்தையும் இதுக்கு வகை சொல்லியாக வேண்டும். எங்கட சமூகம் யார் தெரியுமா? எங்கட சமூகத்துடைய பழக்கம், ஏதாவது நடந்ததுக்கு பிறகுதான் அதுக்கு மருந்து தேடுவார்கள். எங்க எல்லா இடத்திலையும் பார்த்திருப்போம், கிட்னி ஃபெயிலியர் காசு சேர்க்கிறாங்க, ஹார்ட் ஃபெயிலியர் சர்ஜரி செய்யணும் காசு சேர்ப்பாங்க. ஆனா கிட்னி ஃபெயில் ஆகாம, ஹார்ட் சர்ஜரி செய்யாம ஆரோக்கியமாக வாழ்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப நாங்க யாருமே முயற்சி செய்யறதில்லை. எந்த பள்ளியிலும் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி கிடையாது.
எங்கட ஊர்ல இருக்கிற மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஹெல்தியாக வாழ வேண்டும். எங்கட ஊர்ல நாங்க என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட நோயை இல்லாமலாக்க வேண்டும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதுக்கு ஒரு முயற்சி, அதுக்கு ஒரு ஆர்வம், அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கள்கிட்ட இல்ல. ஆனா யாருக்காவது கிட்னி ஃபெயில் ஆகிட்டா அவருடைய போட்டோவை போட்டு, அவருடைய குடும்பத்துடைய போட்டோவை போட்டு நாங்க எல்லாரும் அதுக்கு சல்லி சேர்க்கிறதுக்கு ஆயத்தம். ஆனா சல்லிய சேர்த்து முடியக்குள்ளே அவர் வாழுவாரா மௌத்தாகிடுவாரா என்பது அடுத்த விஷயம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு பிறகுதான் அவனால தான் கெட்டு போய்த்தாங்க, இவன கூட்டாளி இவன் அப்படி இல்லாமல் ஆக்கிட்டான் என்று சொல்லி அழக்கூடிய வாப்ப உம்மை தான் மிச்சம். வாப்ப உம்மைக்கு சொல்லுகிறேன், நீங்க அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க எந்த துவா கேட்டு இப்ப நடக்க போற விஷயம் அல்ல, நடக்க வேண்டியது நடந்து முடிந்து விட்டது. ஏண்ட மகன் யாரோட பழகுறான், ஏண்ட மகன் அட்டிடியூட் சேஞ்ச் என்ன? ட்ரக்ஸ் அடிக்கிறா இன்றைக்கு யாரும் பள்ளிக்கு வந்துட்டு போனொருத்தர் குடிக்கிறீல்ல, அது ஒரு ப்ராசஸ். அது கட்டம் கட்டமாக யாருடன் பழகினாரு, எங்க வாங்கினாரு, எப்படி பழகினார் என்று கேட்டா அது ஒரு வாப்பக்கு தெரியும். வாப்பக்கு தெரியும் நாளைக்கு சரி வருவான், நாளன்னைக்கு சரி வருவான் என்று சொல்லி இவர் பகல் கனவு கண்டுகொண்டே வாழ்ந்து கொண்டு போனாரு. காணல்ல கண்டுகொள்ள இல்ல. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், பேரண்ட்ஸுக்கு பொறுப்பு தின்ன கொடுப்பது மட்டுமல்ல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டுமல்ல, ஏண்ட குழந்தைகள் யாரோட புலங்குறாங்க, ஏண்ட குழந்தைகள் யாரோட புலங்குறாங்க. நான் ஒரு மிம்பர்ல இருந்து பதிவு செய்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். இஸ்லாமியர்களுக்கு சொல்லுகின்றேன், என்னோட பிள்ளைகளுடைய மார்க்கம் என்ன, இன்றைக்கு என்னோட பிள்ளைகளுடைய மார்க்கம் என்ன, இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை பற்றி எப்படி நம்பிக்கை இருக்கிறது, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்னின சேர்க்கை, இதை பற்றி உள்ள கன்செப்ட், இதை பற்றி உள்ள இந்த கொள்கையை பற்றி உள்ள அறிவு எப்படி இருக்கிறது, அவங்க வாட்ஸ்அப்ல யாரோட சட் பண்றாங்க, அவங்களோட பேஸ்புக்ல இருக்கிற கூட்டாளி மாதிரி யாரு. பெற்றோர்களே, சகோதரர்களே, தின்ன கொடுத்துட்டோம், பிள்ளைக்கு டிகிரி வாங்கி கொடுத்துட்டோம், பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் என்று சொல்லி உங்களோட பொறுப்பு முடிய மாட்டாரு. அந்த புள்ளையோட ஈமானுக்கு நீங்க பொறுப்பு மறந்து விட வேண்டாம், அந்த புள்ளையோட பண்பாட்டுக்கு நீங்க பொறுப்பு மறந்து விட வேண்டாம், அந்த புள்ளையினுடைய ஏகத்துவத்துக்கு நீங்க பொறுப்பு மறந்து விட வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற பிகெஸ்ட் சேலஞ்ச், பெரிய சவால் என்ன தெரியுமா, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, ஏண்ட பிள்ளை யாரோட புலங்குறான், யாரோட இருக்கிறான், இதை கண்டுகொள்ளக்கூடிய இதை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு பேரண்ட்ஸ் உடைய கெபாசிட்டி இருக்குதான்னு கேட்டா அது அடுத்த பிரச்சனை. இன்றைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்ட், சோசியல் மீடியாவுடைய ஆக்கிரமிப்பு, எதை எடுத்தாலும் சோசியல் மீடியா. இன்றைக்கு டிவி இல்ல, ஒரு காலத்தில் இந்த மிம்பர்ல இருந்து டிவியை பற்றி ஹுத்பா ஓதினோம். இன்றைக்கு டிவியை பற்றி ஹுத்பா ஓத தேவையில்ல, வீடுகள்ல டிவி வச்சிருக்கிறது, எங்க வீட்டிலையும் டிவி இருக்கிறது என்று சொல்லத்தான் டிவி வச்சிருக்கிறாங்க. டிவி பார்க்கிற மக்கள் இப்ப இல்ல, ஆனா இப்ப இருக்கிறது மக்களுடைய கையில சோசியல் மீடியா. எந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க, எதை பார்க்கிறாங்க, எதை கேட்கிறாங்க, எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இன்றைக்கு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு சொல்லுகின்றேன், என்னோட குழந்தைகள் யாரோட இருக்கிறாங்க என்றதை நீங்க பார்த்துக்கோங்க. யாருடன் என்னுடைய நட்பு, என்னுடைய கூட்டாளித்தனம், நான் பழகிறது யாருடன் என்பதை ஒவ்வொரு மனிதனும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, நல்லவர்களை நேசியுங்கள், நல்ல மக்களுடன் வாழ பழகுங்கள். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். அல்லாஹ் எப்பொழுதுமே சொல்லுகிறான், வாழ்க்கையில உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் வாழ பழகுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், சூரத்து தௌபாவுடைய ஒரு ஆயத்து. உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் வாழ பழகுங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் அதுக்கு கருத்து சொல்லி இருக்கிறாங்க. உண்மை சொல்லக்கூடிய மக்கள் தான் யாரு? அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் வாழ பழகுங்கள், வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. உண்மை சொல்லக்கூடிய மக்கள் என்றால் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள்,
யாருடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் ஒன்றாக இருக்குமோ அவர்கள்தான் உண்மை சொல்லக்கூடியவர்கள். வெளியும் உள்ளும் உண்டு. அலானியா வெளிப்படையான வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும். யாரும் இருக்கும் பொழுது எந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோமோ அதே பாவத்தை யாரும் இல்லாத ரகசியமாக நான் மட்டும் இருக்கக்கூடிய இடத்திலும் செய்ய மாட்டேன். அப்படி இருந்தா நான் ஒரு சித்திக், உண்மையாளன். என்ற வாழ்க்கையில அதுதான் அளவுகோல். நான் இங்க பள்ளிக்குள் எல்லாருமாக இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்றேனோ அதே மாதிரி நான் தனிமையில இருக்கும் பொழுதும் நடந்து கொண்டால் நான் ஒரு சித்திக், என்னிடத்தில் தக்குவா இருக்கிறது, நான் உண்மையாளன். அந்த அல்லாஹ் சொல்லுகிறானே வகூனு மஅஸ் ஸாதிகீன் என்று அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு முன்னால வலது பக்கமாக இடது பக்கமாக 2 சிசிடிவி கேமரா இருக்கிறது. என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் எப்படி நடந்து கொள்வேன்? என்னுடைய அசைவுகள் எப்படி இருக்கும் என்றால் எனக்கு தெரியும். 2 கேமரா என் லைஃப் ரெக்கார்ட் பண்ணுது, என் லைவ் அப்படியே பார்த்து கொண்டிருக்குது, என் வாய்ஸ் கேட்குது, அது ரெக்கார்ட் ஆகுது, என் அசைவுகள் பார்க்கப்படுகிறது. அதை யாரோ ஒருத்தர் அங்கிருந்து அந்த டிவியில அதை வாட்ச் பண்றாரு. அவருக்கு தேவைண்டா அதை நாளைக்கு பிளே பண்ணி பார்க்கலும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, 2 சிசிடிவி கேமராவுக்கு, அந்த 2 கேமராவுக்கு இருக்கிற பயமாவது அல்லாவுக்கு இருக்கக்கூடாதா? அல்லாவுக்கு இருக்கக்கூடாதா? அல்லாஹ் சொல்லுகிறான் வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் சேர்ந்து வாழ பழகுங்கள். எங்கட கூட்டாளி மாதிரி யாருண்டா கழுத்து போனாலும் உண்மை தான் பேசுவாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. உண்மை சொல்ல வேண்டும், உண்மை பொய் இல்ல. இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்லுகின்றான். 3 சஹாபாக்கள் தபூக் யுத்தத்துக்கு போக இல்ல, தபூக் யுத்தத்தில் பங்கெடுக்க கிடைக்க இல்ல. அந்த 3 பேர் மட்டுமல்ல, 100 பேருக்கு மேல பங்கெடுக்க இல்ல. 100 பேருக்கு மேல பங்கெடுக்க இல்ல. யுத்தம் முடிந்து சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. போகாத எல்லாரும் வந்து ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், புள்ளைக்கு சுகம் இல்ல, வீட்டில யாரும் இல்ல, அப்படி இப்படி இப்படி என்று சொல்லி வந்து போகாத எல்லாரும் காரணம் சொல்லி 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 நபியை விட்டு ஒதுங்கி போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காரணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் போதுமானவன். நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் உண்மையானதாக இருந்தால் அது அல்லாஹ் போதுமானவன், பொய்யானதாக இருந்தாலும் அல்லாஹ் போதுமானவன். அதுக்கு நான் கூலி தாரது இல்லை, கூலி அல்லாஹ் தான் தருவான் என்று அனைவரையும் அனுப்பிவிட்டார்கள். ஆனா 3 சஹாபாக்கள், 3 பத்ருடைய சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள்ல 3 பேர் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பத்ர்ல தபூக்ல பங்கெடுக்க இல்ல, எங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் ஒன்றுமே இல்லை. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க கோபிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்ல, மேல உள்ள அல்லாஹ் கோபிச்சு கொள்ள கூடாது. ஏன்னா நாங்க உண்மையை சொல்றோம். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ட்ட என்ன காரணமும் இல்லைண்டா இதுக்கு தீர்ப்பு எனக்கு சொல்ல இயலாது, அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்லும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் பொறுத்துக்கோங்க. 40 நாள், ஆரம்ப 40 நாள் என்ன தெரியுமா சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இவர்களை ஒதுக்கி வைங்க, இவர்களை ஒதுக்கி வைங்க, இவங்களோட யாரும் கலைக்க வானம். 40 நாளைக்கு பிறகு நினைச்சாங்க இப்ப ரிலீஸ் வரும் என்று சொல்லி, இல்ல 40வது நாள் மீண்டும் அந்த லா ஸ்ட்ரிக் ஆகுது. என்ன வருகிறது? 40 நாளைக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், அவங்களோட குடும்பம், அவங்களோட மனைவிக்கு சொல்லுங்க கணவனை பாய்காட் பண்ண சொல்லி. உண்மை சொன்னாங்க. உண்மை. அவங்களோட பாலிசி என்ன? எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கோபித்துக் கொள்ளக்கூடாது. 50 நாள் ஆச்சு. 50 நாளைக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திறக்கினான், வஅல ஸலாஸத்தில் லதீன ஹுல்லிஃபு, அதாவது யுத்தத்தில் பங்கெடுக்காமல் பின்வாங்கின அந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கி விட்டான். அவங்க செஞ்ச தவறு அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று சொன்னதுக்கு பிறகு அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், இப்படி உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் சேர்ந்து வாழ பாருங்கள். நீங்க உண்மை சொல்லாவிட்டாலும் அந்த உண்மை சொல்லக்கூடிய பழக்கம் உங்களோட வாழ்க்கையில வந்து சேரும்.
வகூனு மஅஸ்ஸாதிகீன். எப்பே உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் சேர்ந்து வாழ பழகுங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னுடைய நண்பர்கள் யாரு? அவங்கள்ட்ட உண்மை இருக்குதா, பொய் இருக்குதா, வட்டி இருக்குதா, ஹலால் இருக்குதா, தொழுகை இருக்குதா, தஹஜ்ஜத் இருக்குதா, என்ன எப்படி வாழ்றாங்க? இது மிக முக்கியமான ஒரு கட்டம். மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட் இருக்கிறோம். இன்னைக்கு டிஜிட்டல் கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க. எத்தனையோ வெப்சைட் எங்களுக்கு கூட்டாளி, எத்தனையோ பேருடைய ஆப் எங்கட கூட்டாளி. நாங்க எங்கட குடும்பத்தோட பேசுறதை விட கூடுதலாக அந்த வெப்சைட்டுக்கு போவோம். அந்த ஆப்பை நாங்க ஓன் பண்ணி பார்ப்போம். அதில் இருக்கிற தகவல் எடுப்போம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றும் எங்களை மாற்றிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொன்றும் எங்களோட தலையை கழுவிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொன்றும் எங்களோட லைஃப்ல சேஞ்ச கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால நான் யாரோட புலங்குறேன், என் புள்ள யாரோட பழகுது, என் புள்ளையோட கூட்டாளி மாறி யாரு என்பதை பார்த்து கொள்ளுங்கோ. மிக வேகமாக முஸ்லிம் சமூகத்தை பார்த்து, முஸ்லிம் சமூகத்தை தாக்கத் வைத்து, குறிப்பு வைத்து, குறிவைத்து செயல்படக்கூடிய சதித்திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் அல்ல, உலகளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு புள்ளையும் சொல்லுது, நான் ஆனா பெண்ணான்றத அதை நான் தான் முடிவு செய்யணும். அது ஏண்ட ரைட்ஸ் என்றது, கிரேட் 3 கிரேட் 4 படிக்கிற புள்ளைக்கு இது கற்பிக்கப்படுகிறது. இது எனக்கு உங்களுக்கு மாத்தேலாது, ஆனா அப்படிப்பட்ட கருத்துக்களால, அப்படிப்பட்ட சிந்தனைகளால, அப்படிப்பட்ட விச கருத்துக்களால எங்கட புள்ள மாறாம இருக்கணும்டா என் வீட்டுக்குள்ள நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் படித்தவர்கள், உங்களுக்கு உலகம் தெரியும், உங்களுக்கு மார்க்கம் தெரியும். கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இது நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் வரப்போகுது என்று உங்களுக்கு தெரியும். அதற்கான கான்ஸ்டிடியூஷன், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். வெறுமனே எங்கட முஸ்லீம்களுடைய தனியார் சட்டங்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அடிப்படைக்கு முரணான சட்டங்கள் ஏற்றப்படுவதற்கு காய் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்கட சம்பாத்தியம், எங்கட தொழில், எங்கட வேலை, எங்கட பிள்ளைகள் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். எங்கட பிள்ளைகளை நாங்க தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்த அமானிதங்கள் கெட்டு போனதுக்கு பிறகு இன்னமொத்தரும் பக்கமாக அந்த பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு காரணம் இவங்க தான் என்று யாரும் குறை சொல்ல வேண்டாம். அது அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லுகிறான். நான் இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கின்றேன், குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொன்னது போல யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்றால் ஈமான் கொண்டவர்களே என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப ஈமான் கொண்டவர்களே என்றால் அதனுடைய அடுத்த சைடு என்ன என்று சொன்னால் யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல நிராகரித்தவர்களே என்று யாரை பார்த்து விழிக்க இல்லை. ஆனால் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் அன்பு பெற்றோர்களே இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்க. குர்ஆன் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களே என்று அல்லாஹ் விழித்திருக்கிறான். அது யாரை பார்த்து தெரியுமா? பிள்ளைகளை மோசமாக வழிநடாத்திய பெற்றோர்களை பார்த்து. சூரத்து தஹ்ரீம் பரட்டுங்க குர்ஆனுடைய ஆயத்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான் யா அய்யுஹல்லதீன கஃபரு, அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தந்தும், சுவர்க்கத்துக்கு போறதுக்கு மிக லேசான வழியை உங்களுக்கு தந்தும், நீங்க மௌத்தாகி மன்னரைக்குள்ள போய் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தேடித்தரக்கூடிய குழந்தைகளை உங்களுக்கு தந்தும் நிராகரித்தவர்களே லா தஅ்தஸிலுல் யௌம், இன்றைய நாள் என்னிடத்தில் வந்து நீங்க சாட்டு போக்கு சொல்ல வேண்டாம். எந்த புள்ள கெட்டு போறதுக்கு காரணம் அடுத்தொட்டுக்காரன், எந்த புள்ள கெட்டு போறதுக்கு காரணம் இன்னால் தான் காரணம், பாடசாலை தான் காரணம், மதரசா தான் காரணம், இந்த இடத்துக்கு அனுப்பினது தான் தவறு என்று சொல்லி
லா தஅ்தஸிலுல் யௌம், இன்றைக்கு நீங்க சாட்டு போக்கு சொல்ல வேண்டாம், குர்ஆனை பெரட்டுங்கள். இதை கேட்டுவிட்டு போக வேண்டாம். ஒவ்வொரு தகப்பனுக்கு சொல்லுகின்றேன், குர்ஆனை இன்றைக்கு பெரட்டி குர்ஆனை படியுங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களோட புள்ள கெட்டு போனதுக்கு பிறகு நீங்க யாருக்கும் போல் பாஸ் பண்ண போக வேண்டாம். உங்களோட புள்ளைய தந்தது உங்களுக்கு தான், ஏண்ட புள்ளை அல்லாஹ் எனக்கு தந்தான், அவருடைய புள்ளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், நான் தந்தது உனக்கு, அதை பாதுகாத்து வளர்த்து சரியான ஆளாக ஆக்கிவிட்டு என்னை சந்திக்க வருவது உன்னுடைய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உணர்வை நசீபாக்குவானாக. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், கடைசியாக மீண்டும் ஒருவரை சொல்லி முடிக்கின்றேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நண்பர்களுடைய மார்க்கத்தில் தான் இருப்பார்கள். என்ற கூட்டாளி என்ன மார்க்கமோ அதே மார்க்கம் என்னுடைய மார்க்கமாக இருக்கும், அவனுடைய தீன் என்னுடைய தீனாக இருக்கும், அவனுடைய ரிலீஜன் என்னுடைய ரிலீஜனாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யன்துர் அஹதுக்கும், உங்கள ஒவ்வொருவரும் கொஞ்சம் அலசி பார்த்துக் கொள்ளட்டும், அலசி ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளட்டும். வையுகாலில், நான் யாருடன் சேர்ந்து வாழுகிறேன், என்ற கூட்டாளி மாறி யார் என்பதை ஒரு கணம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அந்த குணம் என்னிடத்தில் தானாக வந்து சேரும். அல்லாமா இக்பால் ஒரு கருத்து சொல்லுகிறார், நான் தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஆளாக இல்லை, என்ற வாழ்க்கையில தஹஜ்ஜத் இன்னும் வர இல்லை, ஆனா என்னுடைய கூட்டாளிமார்கள் எல்லாம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், ஆதரவு வைக்குகின்றேன், அந்த தஹஜ்ஜத்துடைய பழக்கம் என்னிடத்தில் வரும் என்று சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நண்பர்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக, என்னுடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா வகையான முசீபத்துகளை விட்டும் என்னையும் உங்களையும் பாதுகாத்து, எங்களுடைய தீனை பாதுகாத்து, இஸ்லாத்தை பாதுகாத்து, ஒரு முஸ்லிமாக வாழ கிடைத்த பாக்கியத்தை அதே இஸ்லாத்தில் முடித்துக் கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.